Hello everyone, welcome back to my channel Pretty Indian Lifestyle. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஹேர் மாஸ்க். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான். ஸோ என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ், அதாவது செம்பருத்தி இலை எடுத்துக்கிறோம். அடுத்தது கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, அண்ட் தென் ஒன் ஸ்பூன் ஆஃப் வெந்தயம், ஃபெனுக்ரீக். இது நைட் ஊற வச்சது. ஸோ இது மூணும் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். தேவை அப்படின்னா ஒரு 2 செம்பருத்தி பூவும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் ஹைபிஸ்கஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, இது ஹை காம்பனன்ட்ஸ் ஆஃப் வைட்டமின் சி, அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் எந்த அலர்ஜிஸும் வராது, எல்லா ஸ்கின் டைப் பீப்புளும் யூஸ் பண்ணலாம். கறி லீவ்ஸ் பார்த்தோன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது, பீட்டா கேரட்டின் நிறையா இருக்குது. வெந்தயத்தில் பார்த்தோன்னா அது பாக்டீரியாவை கில் பண்ணுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது இது மூணும் சேர்ந்து நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண உதவுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ண உதவும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மூணையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது மூணையும் அரைச்சி எடுத்துட்டு நல்ல ஒரு திக் பேஸ்ட் கிடைக்கும். தேவைன்ற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி என்ன பண்ணுங்கள், எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி 30 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர். ரொம்ப கோல்டு பிடிக்குது அப்படிங்கிறவங்க ஒரு 15 to 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 1 ஹவர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விட்டுறலாம். அந்த 1 ஹவர் நீங்கள் விட்டுட்டு யூ கேன் வாஷ் யுவர் ஹேர். என்ன அப்படின்னா, தயவுசெய்து ஹேர் மாஸ்க் தானே அப்படியே வாஷ் பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்க. தயவுசெய்து ஷாம்புவோ ஷேக்காயோ கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை, அந்த வழவழப்பு அப்படியே இருக்கும் நம்ம ஹேரில். சிக்கு உடைக்கும் போதெல்லாம் பார்த்தோன்னா, இல்லை ஹேரை அந்த கையை விட்டு கோதும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிசுபிசுப்பு அப்படியே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து ஷாம்புவோ ஷேக்காயோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எல்லா ஹேர் டைப்ஸ் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்குது, மண்டை தெரிகிற அளவுக்கு முடி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இது ஃபர்ஸ்ட் யூசேஜ்லேயே உங்களுக்கு வால்யூமாக தெரியும், ஓரளவுக்கு முடி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹைபிஸ்கஸ், கறி லீவ்ஸ், ஃபெனுக்ரீக் சீட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் இந்த மாஸ்க் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு கூட பண்ணிக்கலாம். ஒரு சிலர் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு டிஐஒய் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். நான் இது ரொம்ப தின்னாக இருக்கிற ஹேர் இருக்கிறவங்க அவஸ்தைப்படுவாங்க, அவங்களுக்காக இந்த ஹேர் மாஸ்க் போட்டிருக்கேன். நார்மலாக இருக்கிறவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். லைக் என்னென்ன ப்ரிவெண்ட் பண்ணணுன்னு பார்த்தோன்னா, ஹேர் ஃபால், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ், அப்புறம் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க அந்த ட்ரைனஸ், டல்னஸ் எல்லாமே போகும். வால்யூமாக தெரியும் ஹேர். இது அந்த ப்ரீமெச்சூர் க்ரேயிங், கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ப்ரீமெச்சூர் க்ரேயிங்கெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க, முடி ரொம்ப ரஃப் ஆகிடும். வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 days ஒன்ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு டெஃபினட்டாக உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா தென் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா வெல்கம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.